நேர்களே, இப்போ நாம் பார்க்க போகிறது உலகத்தில் ஒரு கேலிக்கூத்தான சம்பவத்தை உலகம் நேற்றும் பார்த்ததை நான் பலமுறை பார்த்துட்டேன். இது எங்கே நடக்கும்னா, இந்தியா போன்ற நாடுகளில் இந்த அரசியல்வாதிகள் இப்படி தான் நடப்பாங்க. சேர தூக்கி அடிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது. ஆனால் அடிதடி இல்லை. ஆனால் அநாகரிகமான ஒரு பில்த்தி அக்லி ஒரு காணொலி காண்டதாக தலைப்பே அப்படி தான் வந்தது. ஒரு அக்லியான ஒரு சம்பவம் அமெரிக்கா ஊடகங்களுக்கு முன்பு இது நடந்தது அப்படிங்கிறது தான் நாம் அதை காண முடிந்தது. ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு சென்றார். எதற்கு சென்றார்? உக்ரைனுடைய கடன்களை தீர்ப்பதற்கு $350 பில்லியன் அமெரிக்கா கேட்டது. ஒரு நாட்டில் நான் இவ்வளவு போர் செய்து இழந்திருக்கிறேன், எனக்கு அதற்கு பதிலாக 50 விழுக்காடு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப வேல்யூபிளான விலை மதிக்க முடியாத கனிமங்களை எனக்கு எழுதி கொடு, 4.5 லட்சம் டன் இருப்பதாக கூட சொல்லப்பட்டது. அது ரஷ்ய பகுதிகளில் இருப்பதுன்னு சொன்னோம். அந்த விஷயமா அமெரிக்காவுக்கு குழுவோடு சென்றார். குழுவோடு சென்று அவரை வரவேற்று பேச்சுவார்த்தைக்கு அமர்ந்திருக்கிற விஷயத்தில் அமெரிக்க மீடியாக்கள் அமர்ந்திருந்த காணொளி தற்போது வெளியாகியிருக்கிறது. என்ன சொல்கிறார் ஜெலன்ஸ்கி அப்படின்னா, இங்கே பாருங்கள், போரை நாங்கள் நிறுத்த முடியாது அப்படிங்கிறார். நீ என்ன போரை நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா? நீ தயாராக இல்லை அப்படின்னு எப்படி நீ சொல்கிறா? உனக்கு என்ன ரைட் இருக்குது அப்படின்ட்டு மறுகேள்வியை டொனால்டு ட்ரம்ப், இது ரொம்ப என்னாச்சு, ஒரு குவாரல் ஆயிற்று. அமெரிக்காவினுடைய இந்த வார்த்தை போர்னு சொல்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் மீடியாவுக்கு முன்பு டொனால்டு ட்ரம்புக்கும் அமெரிக்க அதிபருக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் கடும் கோபம், பேச்சுவார்த்தை வெடித்து விட்டது. இதற்கில் அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, உங்களுக்கு நாகரிகமே தெரியல. யாரை சொல்கிறாரு? பத்திரிக்கை அமெரிக்காவினுடைய மீடியாவுக்கு முன்பு இப்படி பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு அவர் பயங்கரமாக சண்டை போட, டொனால்டு ட்ரம்ப்பு இங்கே பார், 3வது போரை ஆரம்பிக்க நீ முயற்சி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. உன் நாட்டுக்கு நான் இவ்வளவு பணம் தரலன்னா நீ 2 நாளில் உக்ரைன் காலியாக இருப்ப தெரியுமா உனக்கு, அப்படி இப்படின்னு மிக மிக மோசமாக என்ன சொல்கிறாங்க. இவ்வளவு மோசமான விவகாரங்கள்லாம் நடந்த பிறகு அவர் என்ன சொல்கிறாரு, மூஞ்செல்லாம் அப்படி செவந்து போச்சு ஜெலன்ஸ்கி. என் நாட்டில் உட்காந்துக்கிட்டு நீ இப்படி பேசுகிறா, உனக்கு ரைட்டே இல்லை, வெளியே போ அப்படின்ட்டார். இதுதான் கடைசியாக சொன்னது. அவர் வெளியே போயிட்டார், அவ்வளோதான். இவ்வளவு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணலை, என் நாட்டில் உட்காந்து உனக்கு நோ ரைட்டு, கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீ பேசுகிறா, 3வது உலகப் போரை ஆரம்பிக்கிறா, அங்கே மிக மோசமாக 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், யூரோப் யூனியனில் இவ்வளவு மோசமான தன்மை நடந்துக்கிட்டு இருக்கு, நீ பத்திரிகையாளர்களுக்கு முன்பு அவமானகரமாக நடந்து கொண்டிருக்கிறாய், எனக்கு என்ன தலையெழுத்தா, 350 பில்லியனை ஓ நாட்டில் ஏன் மக்களுடைய டேக்ஸ் பேயருக்கு பதில் சொல்லனா அப்படின்னு சொல்லி, நாகரிகம் இல்லாதவன் வெளியே போயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ற யூதருக்கு அங்கு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் உணவு அருந்தணும், அந்த புரோட்டோகால் படி அவர் கண்ணியப்படுத்தப்படணும். ஆனால் அவர் எதுவுமே ஏற்றுக்கொள்ளாமல், உணவு கூட கொடுக்கப்படாமல், அந்த விருந்தினரை உபசரிக்காமல் கடும் சண்டை. அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடெண்ட்டும் இருந்தார், டொனால்டு ட்ரம்ப் இருந்தார், மற்ற தூது குழுக்கள் இருந்தது. ஜெலன்ஸ்கியோடு பெரும் சண்டை. இன்றைக்கு சர்வதேசத்தில் ஃபாக்ஸ் டெலிவிஷனில் போன்றவைகளெல்லாம் காணொலிகளாக வீடியோ பதிவுகள் இதுதான் அதிகமாக போகிறது. சிஎன்எனில் இருக்கிறது, நீங்கள் போய் பார்க்கலாம், பிபிசியில் இருக்குது, அல் ஜசீராவில் இருக்குது, எல்லாத்துலேயும் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு இதற்கு என்ன காரணம். 2வது, அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, ஒரு புதுப்பிச்ச பேச்சுவார்த்தையை ரஷ்யாவோடு நடத்தியது. நம்ம சொன்னோம், அந்த பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவை நடப்பதற்கு அமெரிக்கா அதிபர் விரும்பினார். அவருடைய நேசக்கரம் கொண்ட ஒரு நட்பு நாடு, நெருக்கமான நாடு. அமெரிக்கா தான் சவுதி, சவுதி தான் அமெரிக்கா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை அங்கே நடந்து, அதில் உக்ரைன் தூதுக்குழு யாரும் வரவழைக்கப்படவில்லை, அழைக்கப்படவில்லை. உலகம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்க அதிபருடைய என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை குறித்து பதில் சொல்கிறார். யார்? ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பேச்சு அப்படி நான் உங்களுக்கு தரேன்.
புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை நம்பிக்கை தருகிறது. இரண்டாவது, உலகம் எவ்வளவு வேகமாக மாறி வருகிறது, உலகின் நிலைமை எப்படி மாறி வருகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய புதிய நிர்வாகத்திற்கு தனது வாழ்த்துக்களையும் நட்புகளையும் யார் செய்து கொண்டிருக்கிறார்? ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சொல்கிறார். எவ்வளோ மாறி வந்துட்டு பாருங்க. அமெரிக்கா இறங்கி வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. சில நம்பிக்கைகள் இதன் மூலம் துளிர்த்திருப்பதாகவும் கூட டாஸ் செய்தி ஏஜென்சி ரஷ்யாவிலிருந்து தெரிவிக்கிறது. அமெரிக்காவுடைய நட்பு, அமெரிக்க அதிபருடைய இந்த இறங்கி வந்த பேச்சுவார்த்தை எமது நாட்டின் தலைவருக்கும் எங்களுக்கும் பெரும் நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறதாக அவருடைய செய்தி ஏஜென்சி டாஸ் தெரிவிக்கின்றது. இப்பொழுது இவர்களுக்கு இடையிலான இந்த பல பிரச்சனைகள், அமெரிக்கா ரஷ்யா உலகின் பெரும் வல்லாதிக்க சக்திகள் இனி தங்களுக்கிடையே பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வார்களோ? அப்படி என்றால் சிறிய நாடுகள் அவர்கள் சொற்களை கேசக்கூடிய அளவிற்கு ஒரு வல்லாதிக்க சக்திகளாக அவர்கள் மாற விடலாம் என்றும் உலகம் முழுவதும் கருத்து வருகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு உக்ரைனை கைவிட்ட மாதிரி அதே போன்ற அமெரிக்கா சீனாவுடன் மோதல் போக்கை கைவிடாமல், அதே போன்று சீனாவுடன் ஒரு நட்போக செல்வதற்கு அவர்கள் தைவானை கைவிடக்கூடிய சூழலும் உருவாகும் என்றும் சர்வதேசத்திலிருந்து அரசியல் முகமையாளர்களின் கருத்து வெளியாயிருக்கு. இப்போ உக்ரைனை கைவிட்டாங்கல்ல, கைவிட்டது மட்டும் இல்லாமல் அவரை கூப்பிட்டு ரொம்ப கேவலப்படுத்தி, போயா நீ நான் போரை நடத்த போறியா, எவ்வளோ பேரை சாகடிச்சிட்டா, உன் நாட்டில் எவ்வளோ முடிஞ்சுது, உனக்கு எதுவும் கிடையாது, நேட்டோலையும் இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அமெரிக்கா. நேட்டோலாம் உள்ளே வராது, அந்த குவாலிட்டியும் உங்ககிட்ட இல்லை அப்படின்ட்டாங்க. உள்ளே போகவும் முடியாது, அது வேறு விஷயம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு 5 வருஷத்துக்கு ரஷ்யா தங்களுடைய சாதனைகளை சாதித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த செய்தியில் பார்ப்போம். அந்த செய்தியில் என்ன வந்திருக்குன்னா, முதல்ல நேட்டோவுடன் இராணுவ பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. இரண்டாவது, ஒரு பரஸ்பர ஒரு அர்ப்பணிப்பு, 2 நாடுகளும் அதில் தயாராக இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு பரஸ்பர யூரோப் நாடுகளில் ஒரு அர்ப்பணிப்புக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் தயாராக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவினுடைய அமெரிக்காவினுடைய பரஸ்பரம் 2 பேருடைய ஒரு மௌன ஆதரவு மூலமாக ரஷ்யா தனது கனவுகளை கண்டிப்பாக சாதித்து கொள்ள போகிறது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு ஆதரவாக யுஎன் செக்யூரிட்டியில் ஆதரவு யாருக்கு கொடுத்தா? வடகொரியா. அதை தொடர்ந்து அமெரிக்காவும் ஆதரவு கொடுத்திருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான விவகாரம். இந்த பிரச்சனையில் அமெரிக்கா ஆதரவு கொடுத்திருக்கிறது, இதுவரை நடந்ததில்லை. பலர் கண்களுக்கு ஆச்சரியமான தகவல். ட்ரம்புடைய முழு ஆதரவு பெற்றதனால் ரஷ்யா உக்ரைனை கட்டுப்படுத்தும். இந்த 20% இடங்களை பிடிச்சாங்க இல்லையா, அதெல்லாம் ரஷ்யா வைத்துக்கொள்ளும். ஆர்டின்னு சொல்லக்கூடிய சோவியத்தினுடைய மிகப்பெரிய ஊடகத்துக்கு இருந்த தடைகள் நீக்கப்பட்டிருக்கிறது. பெலாரஸில் இராணுவம் அது அவருடைய இடத்தில் பயிற்சிகளை இனி மேற்கொள்ளலாம். அடுத்த 3 மாதத்தில் ரஷ்யா ஐரோப்பா நாடுகள் பல இடங்களில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. நேட்டோ நாடுகளில் ஊடுருவல் திட்டங்கள், பல விஷயங்கள் தடை செய்யப்பட போகிறது. பல்வேறு யூரோப்பு ரஷ்யா சாத்தியமாக கூட்டணிகளை அமைக்கப் போகிறது. 2வது, நேட்டோ நாடுகள் ஊடுருவ திட்டம் எதுவும் இல்லை என்று ரஷ்யா அறிவிச்சிருக்கிறாங்க. முதல்ல ஊடுருவ திட்டம் இருந்ததாக சொல்லப்பட்டது, ஆனால் ரஷ்யா அந்த மாதிரிலாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேட்டோவில் 30 உறுப்பு நாடுகள் இருக்கிறது, 15 நினைக்கிறேன், அந்த நாடுகள் 12 நினைக்கிறேன். 2029 ரஷ்யா ஆதரவு நாடுகளான ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி அரசாங்கம் தங்கள் நிலத்தில் ரஷ்ய இராணுவ தளத்தை அமைக்க முடிஞ்சிச்சா? இதுக்கு இடையில ஒரு விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா, ரஷ்யாவும் அமெரிக்காவும் குரூடு ஆயில், கேஸ் எல்லாத்துலேயும் இணைஞ்சு செயல்படலாம், நாம் எல்லாவற்றையும் ஒரு சந்தைப்படுத்தலான்னு விளாடிமிர் புட்டின் அழைப்பு கொடுக்குறாரு. வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்ல முறையில் செயல்படலாம், எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய அளவில் ஆயில் இதையும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து யூரோப் யூனியனுக்கு நம்ம சப்ளை பண்ணலாம், அது நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி பார்க்க முடியுதுன்னா, உன் ஏரியாவில் நீ பகுதி இருந்துக்கோ, என் ஏரியாவில் நான் இருந்துக்கிறேன்,
நீ அந்த ஏரியாவில் இருந்து நான் பிரிச்சுக்கிடுவேன், இந்த ஏரியாவில் நீ பிரிச்சுக்கோ, நமக்குள்ள எதுக்கு சண்டை, நமக்குள்ள எதுக்கு பொருளாதார மோதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்வுக்கு இவர்கள் வந்திருக்கிறார்களோ என்று என்ன தோணுகின்றது. முழுமையாக ரஷ்யாவுக்கு வெளிப்படையாக ஆதரவு கொடுத்ததுன்னா வேற என்னத்தை நம்ம நம்ப முடியும். முதலில் மிக முக்கியமாக இம்மானுவேல் மேக்ரானும் பிரான்சிலிருந்து கியர் ஸ்டர்மரும் அடுத்தடுத்த பின்னணியில் சந்தித்த பின்புதான் இந்த முடிவுகள் வந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. காசாவுடைய பிரச்சனையிலும் அவருடைய கருத்தை பார்த்துட்டீங்களா? ஒன்று. இந்த பிரச்சனையிலும் மெக்ரானும் யூரோப் யூனியன், அதே மாதிரி கியர் ஸ்டர்மர் அவர் இடதுசாரி, அவர் யூகேடைய பிரதமர், இவங்க 2 பேரும் சந்தித்த பிறகுதான் யுக்ரைனுடைய அதிபருடைய இந்த சந்திப்பில் இந்த மாதிரியாக ஒரு டிசென்ட் வாய்ஸ் வந்திருக்கு. அது டிசென்ட்னு சொல்கிறத விட ஒரு குவாரல் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். வாய்ச்சண்டை, திருச்சண்டை நடக்கும்ல, இப்படியெல்லாம் நடந்ததில்லை உலகத் தலைவர்கள் கிட்டத்தில். இது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வாகத்தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் செட்டப்பு கிடையாது, உண்மையிலேயே நடந்துச்சு. உன்னால் என்ன சாதிக்க முடியும்? நீ நான் 3வது போற ஆரம்பிக்க போறியா? என்னையா பண்ண போகிறா நீ? உன்னால் நான் 350 பில்லியன் டாலர் உனக்கு கொடுத்துருக்கேன், இவ்வளோ பேரை இறந்து போயிட்டாங்க, நீ டீசென்ட் இல்லை, உனக்கு கார்டு இல்லை பேசுகிறதுக்கு, வெளியே போ, இப்படின்லாம் எங்கேயாவது பேசுவாங்களா? இது 3ஆம் தரம், 4ஆம் தரம், 5ஆம் தரம், 10ஆம் தரங்கிற மாதிரி கீழே போயிட்டே இருக்குது. அப்படி ஒரு அரசியல். புதினுக்கு ஆதரவாக உக்ரைனை கைவிட்டதை போல நான் சொன்ன அந்த பாயிண்டில் சீனாவுக்கு ஆதரவாக தைவானையும் கைவிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, உக்ரைன் பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நான் நிறைய பாயிண்ட்ஸை சொன்னேன். நேட்டோவில் அவர்கள் ஊடுருவப் போவதில்லை. ரஷ்யாவினுடைய ஆதரவு நாடுகளான 2020 ஸ்லோவாக்கியாவிலையும் ஹங்கேரியிலையும் தளத்தை அமைக்க போகிறாங்க. அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க. அப்புறம் ரஷ்யாவுடைய பிரதான ஊடகமான ஆர்டினுடைய செயல்பாடுகளுக்கு தடை இல்லை. ஆர்டினி கிளியராக வரும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய ஊடகங்களில் ஒரு கருத்தை மறந்துட்டேன், ரஷ்ய ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் தணிக்கை செய்யப்படக்கூடாது. யூரோப்பில் அப்படி வந்துடும், இனி எந்த தணிக்கையும் இருக்காது. ஆர்டியும் அதே மாதிரி போடுவோம். பெலாரஸில் இராணுவ பயிற்சி முகாம்கள். ஐரோப்பா, ரஷ்யா மிக முக்கியமாக யூரோப் நாடுகள் ரஷ்யாவோடு இனி சாத்தியக்கூட்டுகள் அமைக்கலாம். அதை விட மிக முக்கியமானது, உலகம் எப்படியெல்லாம் மாறி வருது பார்த்தீங்களா அப்படின்ட்டு சொன்னது நான் சொல்லலை, விளாடிமிர் புட்டின் சொல்கிறார். உலகம் எவ்வளவு வேகமாக மாறி வருகிறது, எவ்வளவு வேகமாக உலகின் நிலைமை இப்படியெல்லாம் மாறி வரும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யுஎஸ்னுடைய புதிய நிர்வாகத்தினுடைய செயல்பாடு முயற்சியை அவர் அப்படி சுட்டி காட்டியிருக்கிறார். யார்? விளாடிமிர் புட்டின். இப்போ விளாடிமிர் புட்டின் இந்த கேஸு, எரிசக்தி, எரிவாயு, குரூடாயில் எல்லாவற்றிலும் நாம் இணைந்து செயல்படுவோம் என்கின்ற ஒரு சிக்னலையும் காட்டியிருக்கிறாங்க. இப்போது ஒன்றை சொல்லி முடிச்சிட்டேன், இவ்வளோதான். இதில் என்ன பிரச்சனைனா, ஜெலன்ஸ்கி ஒரு யூதர், அவரை கைவிட்ட மாதிரி நெத்தன்யாகும் கைவிடப்படலாம். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ரெண்டே மேட்ச் பண்ணி பாருங்கள். ஜெலன்ஸ்கி மாதிரி நெத்தன்யாகும் கைவிடப்பட்டால் இஸ்ரேல் என்ன ஆகும்? அது உங்கள் பார்வைக்கு விட்டுறேன். நன்றி. If you will speak very loudly about the war, He's not speaking loudly. He's not speaking loudly. Your country is in big trouble. Can I Wait a answer? minute. No. You've done a lot of talking. Your country is in big trouble. I know. You're not winning. You're not winning this. You have a damn good chance of coming out okay because of us. Mr. President, we are staying in our country, staying strong from the very beginning of the war. We've been alone, and we are thankful. I said thanks you haven't in been this alone. cabinet, you and haven't not been only alone. in this cabinet. We gave you, through this stupid president, $350 billion. You voted we gave for you your military president. equipment, You and you voted men for are your brave, president. but they had to use our military. Yes. What about if you didn't have our invited military me- equipment, You invited if me you to didn't speak. have our military equipment, this war would have been over in 2 weeks. In 3 okay? days, I heard it from Putin. In 3 days, this is something Maybe new. less. In 2 weeks, of course he has. It's going to be a very hard thing to do business like this. I Again, tell you. just say thank you. I said a lot of accept times that there, thank you accept to that, American people. accept that there are disagreements, and let's go litigate those disagreements rather than trying to fight it out in the American media when you're wrong. We know that you're wrong. But you see, I think it's good for the American people to see what's going on I over understand, there. sir. I think it's I very understand. important. That's why I kept this going so long. You have to be thankful. You don't have the I'm cards. thankful. You're buried there. Your people are dying. tell you You're again, running low I on know. soldiers. Listen, Don't please, you're running Mr. low on President. soldiers. It would be a damn good thing. Mr. And then President. then you tell us, I don't want a ceasefire. I don't want a ceasefire. I want to go and I wanted this. Look,
If you could get a ceasefire right now, I tell you, you take it so the bullets stop flying and your men stop getting killed. Of course, we want to stop the war. But you're saying you don't want a ceasefire. But I said to you, I want a ceasefire. with guarantees. Because you'll get a ceasefire faster than an agreement. Ask our people about ceasefire, what they think. That wasn't doesn't with matter me. for you That what wasn't this with me. means. It That was wasn't with with you. a guy named Biden, who was not a smart person. This That is was your- with, this that was is with your Obama. president. It was your president. Excuse me. That was with Obama, who gave you sheets, and I gave you javelins. Yes. I gave you the javelins to take out all those tanks. Obama gave you sheets. In fact, the statement is Obama gave sheets and Trump gave javelins. You got to be more thankful, because let me tell you, you don't have the cards. With us, you have the cards. But without us, you don't have any cards. One more question to my... உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.